அசிங்கமா வந்து வாயில வாயப்பையன் தோல்லையா வேற என்ன கேட்டாலும் தகாத வார்த்தை ஆடாத ரவிக்கு தூக்குனா நீங்க புடிக்கி போல் போட்டுருவீங்க மூன்றாம் பிற சந்திரனை போல் முகமானது பிரகாசிக்கக்கூடிய எனது அபிதான விஜயாம்பாள். விஜயாம்பாள் பள்ளி வேலைக்கு எத்தினால விஜயாம்பாள்ரா வாயில் வரவில்லைன்னு சொல்லு. சரி வரல. சரி விஜயாம்மா
அறிவி அதிகாலையில் எழுந்து ஸ்நான பானங்களை முடித்து பகவானுடைய திருநாமத்தை நெற்றில் அணிந்து சாந்து சப்பாது அத்தர் உணவு இப்படி சொல்லப்பட்ட வாசனியான திரவங்கள் என் உடல் ஆஜந்தமும் பூசிக்கொண்டு இத்தான் தகுந்தா பார்த்தேன் ஒரே நாத்தம் என்னடா எங்கடா வந்து நாத்தம் வந்து பார்த்தா பாத்ரூம் போய் மெஷின் வந்திருப்பான் காலில் நான் மூத்திரம் மேய்ச்சி வந்தேன்டா துருமானம் தான் தெரியும் திம்மன் வீட்டு வகையராவை சேர்ந்த சங்கவதி வகையரா சிலை உபயதாரர் என்று சொல்லக்கூடிய இன்னும் உயர் திருவாளர் குப்பம் தஞ்சி இளங்கோ காந்தி பலராமர் இன்னும் ஜெயபாலன் மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளம் ஒன்று சேர்ந்து நமது நாடக மன்றத்திற்காக அன்பளிப்பு 1001 ரூபாய். ஆயுதம் நிரந்தர செல்வமும் கட்டி மாடுபட சேவையும் கரக்க பாலம் எடுக்க செல்வமும் ஆண்டவனுடைய மலை வளர்ந்தார் போல் வளர்ந்து அவர்கள் குடும்பம் வாழ எல்லாம் வல்ல கண்ணனையும் அம்மனையும் பிரார்த்தனை செய்து வாட்டா நல்லா உற்று நோக்கி பார். கமலன் சந்திர குலத்திலே மிக சுந்தரமாக வந்து பிறந்த 5 சிவ
சின்னங்களில் நடிப்பிறந்த நாயகன் ஆலிய வில்லயகன் அர்ஜுன பெருமாள். பொன்னாடி மேல என்னடாச்சு? ஆமா 32 அங்கலட்சணம் ஆமா அர்ஜுனுக்குனே அவர் கொண்டு விடுறா. இப்போ வந்து ஏமா இப்ப நீ வந்து இதுவோ காலத்தால் வந்த கோலம். தாயாரியால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகர் ஆணைசானை பண்டு பண்டனம் உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் தோற்று பணம் 12 ஓராண்டு அஜாதவாசம் காலம் கழிக்க வேண்டும் என்று உத்தரிகா பத்திரம் எழுதி என்றும் அழிவில்லா அசூத்தாமா கரத்திலே கொடுத்து விட்டு நாங்கள் கானகம் வந்தோம். வனம் 12 ஓராண்டு அஜாதவாசம் காலத்தை கழித்தோம். எங்களுக்கு உண்டான நாடு கேட்பதற்காக எங்கள் அண்ணா எங்களை அறியாமலே உலகுமகா முனிவரை என் பெரிய தந்தையிடம் தூது கேட்க நாடு கேட்பதற்காக தூது அனுப்பிவிட்டார். நாடாண்ட என் மகன் நாடே காடாண்ட பாண்டவர் காடே என்று மறுத்துருவாக சஞ்சீவ மகா முனிவரை அனுப்பிவிட்டார். பிறகு எங்களையே காக்கும் கடவுளான எங்கள் மாமாவாகிய கோபால கண்ணரை மறு தூதுவாக அனுப்ப தூது சென்றவர் என்ன செய்தார்? 848 யோசனை விசித்திரம் உள்ள குருச்சத்திரத்திலே அவரவர் அணிவகுத்து அவரவர் கரத்தில் ஆயுதங்கள் தாங்கி யார் யாரை வெற்றி அடைகிறாரோ அன்னவருக்கே நாடு என்று சண்டைக்கு கையெழுந்து விட்டு வந்தார். இந்த சண்டையிலே நாங்கள் வெல்ல வேண்டும், அதற்கு எதனா உபயோகம் சொல்லுங்கள் என்று உரைக்க அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? ஓர் மன்னன் தந்தை சிவனந்தாபுரி ஆளக்கூடிய போர் மன்னர் துறையோ பெண்கள் முகத்தை பார்க்காமல் ஆட்சி புரிந்து வருகிறார். ஆமா, அண்ணவனிடம் சென்று என்னுடைய அண்ணன் மத்திய வேளையில் அகவிலை கூறி விறகு விற்க வேண்டும் என்று என் மாமா கட்டளையிட என் அண்ணா முன்னே சென்றார். சென்ற உடனே போர் மன்னன் சிறைச்சாலையில் அடைத்து விட்டான் என் அண்ணாவை. பிறகு எங்கள் மாமா கிருஷ்ணன் என்பதை விடுத்து கிருஷ்ணாம்பாளாகவும் விஜயன் என்பதை விடுத்து விஜயாம்பாளாகவும் சென்று போர் மன்னதுரையிடம் சென்று அண்ணவனிடம் பெண் மோகத்தை காண்பித்து ஆடி பாடி அண்ணவனை மடக்கி அவனிடம் இருக்கும் 6 வகையான சிவச்சின்னங்களை தந்திரமாக கொண்டு வந்து எங்கள் ஐவருக்குரிய தேவி ஆரணங்கா துரோபதை கரத்திலே கொடுத்து அண்ணவனை படத்தளபதியாக நிறுத்தினால் எங்களுக்கே வெற்றி என்று எங்கள் மாமா உரைத்தார். அவருடைய வார்த்தையை சிறைமேற் கொன்று விஜயன் என்பதை விடுத்து விஜயாம்பாளாக வந்தேன். மாமாவிடம் சென்று